ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி புரோட்டீன் சத்து நிறைந்த பாசிப்பயிறு சப்பாத்தி. அது கூடவே கேரட் பொரியலும் பண்ணியிருக்கேன். காரம் அதிகமாக சேர்க்காதனால நம்ம சின்ன குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரம் எண்ணெய் அதிகமாக சேர்க்காதனால பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்லாம். இந்த அருமையான சப்பாத்தியை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் 250 மில்லி பிடிச்ச கப்பில் ஒரு அரை கப்பு பாசிப்பயிறு எடுத்து முதல் நாளே ஊற போட்டு 8 மணிக்கூர் கழித்து தண்ணியை வடித்து வச்சுட்டேன். அடுத்த நாள் பார்த்தா இப்படி முளை வெட்டு வந்திருந்து இந்த முளை பயிரில் ஒரு கப்பு பெரிய கப்பு நிறைய எடுத்திருக்கேன். அதை மிக்சி ஜாரில் போட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா கூட ஒன்று போட்டுக்கலாம், 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக ஜீரகம். இந்த பாசிப்பயிரில் கொஞ்சம் வாயு தன்மை இருக்கும், அதனால் இதை நம்ம சேர்க்கும். இப்போ ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் இனிப்பு சுவையை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கேரட் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. அதிகமாக தண்ணி விட வேண்டாம், ஏன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க. அப்படின்னா தான் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் ஒரு கப்பு பாருங்கள், ஒரு கப்பில் கொஞ்சம் பாதி போட்டிருக்கேன். முதல்ல உப்பு சேர்த்து இந்த சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சமாக மல்லி தலை, அதை இலையை மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுவிடுங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ எல்லா மாவையும் நான் சேர்த்துட்டேன். இந்த ஒரு கப்பு முளைகட்டிய பாசிப்பயிருக்கு ஒரு கப்பு மாவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு வைங்க. பார்த்து சேர்த்துடுங்க. மாவு அதிகமானாலும் பரவாயில்லை, நம்ம தண்ணி லேசாக சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். ஒரு கப்பு மாவுக்கு இந்த ஒரு கப்பு முளைகட்டிய பாசிப்பயிரும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு முளைகட்ட இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் ஊறின ஒரு 8 மணிக்கூர் ஊறின பாசிப்பயிரை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை மூடி அரை மணிக்கூர் இருக்கட்டு. நம்ம அதுக்கடையில் ஒரு கேரட் பொரியல் செய்திடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்து வரட்டு. கடுகு வெடித்து வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன பச்சை மிளகாய், இது காரம் அதிகமாக இல்லாத பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போடுங்க. இப்போ இந்த 3 பல் பூண்டு, 3 துண்டு இஞ்சியை தட்டி வச்சுக்கிடுங்க. இடித்து தான் வைக்கணும், அரைச்சி வைக்கக்கூடாது. இப்போ நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு. இந்த பொரியலுக்கு சேர்த்து நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை அதையும் பிச்சு போட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு. இப்போது நம்ம இடித்து வச்ச பூண்டு இஞ்சி அதை போட்டுருங்க. நம்ம இடித்து வச்சா தான் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த பொரியலுக்கு. இப்போ நல்லா பச்சை வாசனையெல்லாம் போன உடனே கேரட், நான் 3 கேரட்டு துருவி வச்சுருக்கேன். சின்னதாக துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக துருவிக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வைக்கணும். இது நான் பொடியாக நல்லா நைஸாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தெளிக்கணுன்னா தெளிச்சிக்கிடுங்க. மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இடையிடையே கிளறி விட்டுடுங்க. இந்த கேரட் நல்லா வேகணும், நல்லா வாசனையாட்டு வரும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துட்டு இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை போட்டு கிளறி நம்ம எடுத்து வச்சிடலாம். இறக்கி நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த மணம் அப்படியே இருக்கும். அதுக்கு பிறகு எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், நான் மாற்றி வச்சு கம்மனி வாசனையில் கேரட் பொரியல் ரெடி ஆகிட்டு. இது சப்பாத்தி சாதத்து கூடயும் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டு. நம்ம இப்போ சப்பாத்தி மாவை பார்த்துடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருங்க. எண்ணெய் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிருங்க. அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெருசில் நீங்கள் உருட்டி எடுக்க போகிறீங்களோ அவ்வளோ பெருசில் உருட்டி எடுங்க. 6 இல்லைன்னா 7 சப்பாத்திக்கு வரும் இந்த இவ்வளோ மாவில். பாருங்கள், சின்ன சின்ன சப்பாத்தியை போட்டிங்கன்னா கூட ஒரு சப்பாத்தி வரும். இப்போ மாவு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா மாவு பரட்டிடுங்க. விட்டு நல்ல நைஸான சப்பாத்தியாக திரட்டி எடுக்கணும்.
அப்படின்னா தான் சாப்பிட சமயம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம நல்ல நைஸான சப்பாத்தியாக இருக்கணும். பாருங்கள், இப்படி நம்ம சப்பாத்தி சுடுவோம்லே அதே போல். நல்லா அழகாக வரும் உருட்டு. இதுக்கு நல்லா நீங்கள் நல்லா சாஃப்டாக பசைஞ்சு வச்சுருந்தீங்களன்னா நல்லா அழகாக வரும் உருட்டு. இதுக்கு பாருங்கள், இதே போல் எல்லாமே நான் உருட்டி வச்சாச்சு. இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகின உடனே நீங்கள் அந்த இதை போடுங்க. நல்லா சூடாகின உடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு போடணும். 30 செகண்ட் போட்டுட்டு திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் தேவையாக இருந்தால் நீங்கள் விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் விடுவேன். நெய் போட்டால் இன்னும் ருசியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுக்கணும். அடுத்ததும் நல்லா தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். உங்களுக்கு சப்பாத்தி கல் இருக்குன்னா அதில் போட்டு எடுங்க. நான் தோசைக்கல்லில் தான் போட்டு எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா அழுத்தி விடுங்க. அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். கொஞ்சமாக எண்ணெய், நான் மாவு பிசைச்சுமே எண்ணெய் போடலை, அதனால் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுங்க. அப்படின்னா தான் வாயு சேராது. நம்ம பாசிப்பயிறு இல்லையா, அதனால் வாயு சேரும். அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. பாருங்க, இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதில் நெய் கொஞ்சமாக தடவிக்கிட்டு இந்த கேரட் பொரியலை அப்படியே வச்சு உருட்டி எடுத்துருங்க. சின்ன குழந்தைகளுக்கு இதை டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு கொடுத்துக்கலாம். பெரியவங்களையும் எடுத்துகிட்டு போகலாம் டிஃபன் பாக்ஸுக்கு. இதை கட் பண்ணி 2 கட் பண்ணி எடுத்து கொடுத்து விடலாம். ரொம்ப அருமையான ரெசிபி இது டிஃபன் பாக்ஸுக்கு. பாருங்கள், இப்போ அடுத்ததையும் சுட்டு எல்லாமே சுட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி ரெடி ஆயிட்டு, பாசிப்பயிறு சப்பாத்தி. இப்போ இது கேரட் பொரியலை வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையான டின்னருக்கு இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பாருங்கள், இப்படி சின்ன குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸுக்குள்ளே வச்சு கொடுத்து விடலாம். பெரியவங்களும் எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள், இந்த தக்காளி சட்னி, கார சட்னி, தயிர் பச்சடி இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.